அப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோசரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, சோஸ்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடுக்க உடைய முன்ன உணவையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோசரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியா, உம்மை சோஸ்தரிக்கும்படியா ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஓ சோஸ்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம், சோசரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர் நீர் ஆண்டவரே. உம்மை சோசரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று முன் சோஸ்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் புகழப்பக்கத்தக்கவர் நீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, சோஸ்திரம். ஓ சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, சோஸ்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபிக்க போகிறோம். இந்த மண்டபத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கடந்த நாள் முழுவதும் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆகவே நாங்கள் இந்த இடத்தை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் எல்லோருமா சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We're going to commit this building into God's hand and for God to purify this building. சோசரிக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த மண்டபத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மண்டபத்துக்குள்ளாக ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது நடந்திருப்பின் என் தேவன் அதை எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த இடத்தை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது நடந்திருப்பின் ஆண்டவரே நீங்கள் அதை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. அப்பா நீர் இந்த இடத்தை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த மண்டபம் முழுவதையும் நீங்கள் சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மூளை முடுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது ரத்தத்தினாலே தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது தேவ தூதர்களை கொண்டு இந்த இடத்தை ஆண்டவரை பொறுப்படுத்தி கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சோஸ்திரம் ஆண்டவர். அப்படியா நாங்கள் ஜெபிப்போம். இந்த இடத்துல இருக்கிற எங்களை ஒரு விஷயம் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நாங்கள் செய்தோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவத்தையும் தேவனிடத்தில் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். We're going to commit ourselves today and ask for forgiveness for any ஹல்லேலூயா, sins we may have சோஸ்திரம் ஆண்டவரே. committed. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் செய்திருப்பின் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஒரு விசை மன்னித்தருளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா காதால் கேட்டவைகள், கண்ணால் பார்த்தவைகள் மற்றும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செய்திருக்கிறோமோ ஆண்டவரே, நீங்கள் அதை ஒரு விசை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தயவாய் நீர் எங்களை மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியா நீர் எங்களை தயார்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ நன்றியோடு துதிக்கிறேன் சோசரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபிக்க போகிறோம். இந்த கெண்டன் பட்டணத்தை ஒரு விஷயம் நாங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த கெண்டன் பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் தொடும்படியாகவும் விசேஷமாக தமிழ் பேசுகிற ஜனங்களை என் தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர்களை தேவன் சந்தித்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அதுக்காக ஜெபிக்க போகிறோம். We're going to commit this Kenton area into God's hand and the people of Kenton into God's hand. ஹல்லேலூயா, சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த கெண்டன் பிரதேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை அறியும்படியாகவும் ஆண்டவரே, நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே. அப்பா நீர் இவர்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிரதேசம் இந்த பட்டணம் உமது பட்டணமாக இருக்க தேவன் நீர் ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே யாரெல்லாம் தமிழ் பேசும் ஜனங்கள் இதை சுற்றி வர இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களை இந்த இடத்துல அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ரட்சித்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் தானே இவர்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சோசரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள் மற்றும் பிஎஸ்எஸ்எம் செய்கிறவர்கள், வீடியோ மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறவர்கள், அசரிங் செய்கிறவர்கள் மற்றும் எல்சிடி போடுகிறவர்கள், இன்னும் யாரெல்லாம் தேவனுக்கென்று
பிரியமாய் ஊழியம் செய்கிறார்களோ திரைமறைவில் இருந்து அவர்களையும் கூட தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிப்போம். We're going to commit everyone who's doing ministry today and for God to lead them. ஹalleluya. சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாக இன்றைய நாளிலும் இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள் மற்றும் ஆண்டவரே எல்சிடி போடுகிறவர்கள் மற்றும் பிஎஸ் சிஸ்டம் மற்றும் எல்சிடி வீடியோ மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இவர்கள் உமக்காக செய்கிற இந்த ஊழியத்தை என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏனோ தானோன்று இந்த ஊழியங்களை செய்தாதபடிக்கு ஆண்டவரே மன விருப்பத்தோடு இந்த ஊழியங்களை செய்ய என் தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் தேவன் இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சோசுரம் ஆண்டவர். இந்த வேளையிலும் ஆராதனை நடத்துகிற மகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனையிலே தேவன் தானே ஆண்டவரை மகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அதுக்காக ஜெபிப்போம். We're going to commit the worship leading to God's hand and let God lead. ஹalleluya. சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, ஆராதனை நடத்துகிற மகளை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே என் தேவன் மகளை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே உமக்காக பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இன்றைய நாளிலும் ஆண்டவரே வேதனைகளோடு துன்பங்களோடு வந்திருக்கும் யாரா இருந்தாலும் இந்த ஆராதனை வேளையில் ஒரு விடுதலையை கண்டறிய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. சோஸ்திரம் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். வார்த்தையை கொண்டு வருகிற ஊழியக்காரனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வார்த்தையை என்னத்தை என் தேவன் பேச சித்தம் கொண்டாரோ அதை ஆண்டவரே அப்பா தேவன் ஊழியக்காரன் மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We're going to pray for the word now for the minister bringing the word today. ஹalleluya. சோஸ்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா வார்த்தையை கொண்டு வருகிறது ஊழியக்காரனை உமது கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா நீர் என்னத்தை எங்களோடு பேச சித்தம் கொண்டீரோ ஆண்டவரே அதை ஆண்டவரே தேவ ஊழியக்காரன் மூடாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிவோம். அப்படியாக ஆண்டவரே நீர் வார்த்தை ஆண்டவரே எங்களோடு ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, அந்த தேவன் தானே அந்த ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அதுக்கு இறுதியாக நாங்கள் எல்லோருமா சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நின்று அதுக்காக நாங்கள் ஜெபிக்க Let's all stand up and thank God now. நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த வேளையை மீண்டுமா உமது கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த தேவன் தானே ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதிலும் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்க இந்த இடத்துல அசைவாடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே மீதியான வேளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். வழி நடத்துவீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆண்டவர் ஆமென் ஆமென். Let's all continue to just close our eyes for a couple more minutes and just lift our voices towards the heaven. But today we put a demand on heaven that the heavens will open up and it will rain with blessings. It will rain with the Lord's presence today. Every inch and every corner of this place shall be filled with the presence of the Lord God, with His glory. Let us ask and demand from the Lord today. Lord, we pray, ungal prasanam engalai nirupinunga o raja, indha edathai ungal prasanam moodittum appa. We thank you, Jesus. Pentecost நாள் போல பரிசுத்த ஆவி இந்த இடத்தை நிரப்புங்க ராஜா. The day of Pentecost in the upper room with the disciples, at the way the Holy Spirit descended, at the same environment be created today in the name of Jesus. Let chains be broken in the name of Jesus. As we call on the name of the Lord today, let everything in your life be fixed in the name of Jesus. கட்டைகள் உடைக்கப்படும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால சொல்லும் போது சத்துருவுகள் ஓடுவாங்க பயத்தில், because when the name of Jesus, when the presence of God is in a place, Satan cannot be here. Devils cannot attack. The spirit of fear cannot exist. For my God's name is above all things. Amen. Yeshua.
kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. For yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. And yours is the kingdom, yours is the power, yours is the glory forever, amen. Yeshua. Yes, Lord Jesus. We worship your name, Lord. And we thank you for your presence that has now filled this place, Lord Jesus. Holy Spirit, we welcome you, Father. We welcome you, Lord Jesus. And today thank you for this new day you've blessed us with, Father. And today be filled with your miracles, with your deliverance today, Father, Lord. We thank you, Jesus. We thank you, Father. Praise the Lord, everyone. Praise the Lord, church. Good morning, everyone. How are you all today? You are ready to worship the God, our living Lord today?
Amen. எத்தனை பேரோட வாஞ்சையோட வந்திருக்கிறீங்க இந்த நாளில்? Amen. How many of you come with a hunger for the Lord today? That hunger shall be filled. Amen. This first song says, the first verse of this song says, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. He has descended from the heavens. He has come to forgive us for our sins. And He has lifted us up and exalted us. Amen. So, நல்ல உற்சாகத்தோட கரங்களை தட்டி இந்த பாட பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தோள்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றிலிருந்து உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே.
உற்சாகமாய் இருக்கிறீர்கள் இந்த நாளில்? How many of you are now happy and ready to praise the Lord? Amen. இரண்டாவது பாட்டு சொல்லுது, ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். Amen. As one family, as one church, let us praise the Lord and stamp on top of Satan. Amen. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். நம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கடலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கடலை கேட்கிறார். வேதனை அழுகிறார், வேதனை அழுகிறார். விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். Sometimes we all pray for victory. We pray for victory, but we are already standing in victory. எங்களுக்கு வெற்றி ஏற்கனவே இருக்கு எங்கள் வாழ்க்கையில. Amen. God has already given us that victory the day He died and rose again on the cross. Amen. So sing this song with a bit more joy, a bit more happiness, because we already had that victory in our life. Amen. நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம். நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுமந்தரிப்போம்.
Yes, Lord Jesus. We thank you for your presence, Lord. We thank you for who you are, Lord Jesus. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதொரு நேசரே ராஜா. உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. ஒரு தலைமுறை மாறும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும் இந்த இடத்துல இன்றைக்கு ராஜா. We thank you, Lord Jesus. We thank you, Father. For you are way maker. You are miracle worker. You are promise keeper. And you are the light in my darkness, Father. And I thank you, Lord Jesus. You are here, moving in our midst. And I worship you. And I worship you. You are here, working in this place, and I worship you, yes, Lord, and I worship you. You are here, moving in our midst, and I worship you, and I worship you. I worship you, for you are way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. And I know you are way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop working. You never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. Even when I don't feel it, you're
it you're working. As you sing this, really mean it from the bottom of your heart. முழு இதயத்தோடு இந்த பாடல். Even when I don't see it, you're working. And even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. And even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. And even when I don't see it, you're working. And even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop. Jesus, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. And I know you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. And I know you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Really mean it when you sing it. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yes, that is who you are. That is who you are. And that is who you are. 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 அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். Whatever He has promised you, He will fulfill. Like we just sung, He is a way maker. He is the miracle worker. அவர் வழி திருப்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சம். Thank you, Lord Jesus. எல்லாம் நாமத்துக்கு மேலான நாமம் நீரே இயேசுவே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் தான் இயேசுவே. என் சித்தம் அல்ல ராஜா. குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன்,
சித்தம் போல் உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திட உம் சித்தம் போல் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை பணிக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை பணிக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கும். மறுபடியும் சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? Thank you, Lord Jesus. உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come unto your presence. மறுபடியும் ஒரு ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வர நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி Lord, செலுத்துகிறோம். we give thanks for your abundant grace, for giving us this privilege to come once again in your presence on a Sunday. உம்முடைய வார்த்தை சொல்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று. Your word says that you not abandon the church gathering. அப்படியாக இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர். And likewise, you see every child of yours who's come into your presence this morning. நீர் கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். You are a Lord who holds our hands and leads us. இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே என்னென்ன ஏக்கங்கள், என்னென்ன வியாகுலங்கள், என்னென்ன கவலைகள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ நீர் அறிவீர். Lord, you understand and know each and every child of yours who is here with a heavy burden in their heart, with worries and troubles and tears in their hearts, oh Father. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். Your word says, all those who are heavy burdened and please come unto your presence. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we pray that you look into your children this morning time. அவளுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன். You are a Lord who examines their hearts. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் நீர் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாய் நெருங்கி வர கிருபை செய்யுங்க ராஜா. Lord, we ask that you examine each one of your children's hearts today and fulfill their shortcomings and help them to come closer to you. இந்த நாளிலும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். Lord, we come on for the little children to you. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது ஆண்டவரே தங்களுடைய சிறுவர் ஆலயத்துக்கு செல்கிற பொழுது அந்த இடத்திலும் தேவன் தாமே உம்முடைய வார்த்தையின் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். As they go on to their children's church, we ask that you will teach them your words, O Father. அவர்கள் உம்முடைய வார்த்தையிலே அனுதினமும் ஆண்டவரே கர்த்தாவே வளர்ந்து பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that they continuously grow on a daily basis through your word. வருகிற சமுதாயத்துக்கு அவர்கள் ஒரு முன்னுதாரணமாய் Let காணப்படுவார்கள். them be an example to the coming generations. ஆசிரியர்களும் ஆண்டவரே அப்பா சரியாக கற்றுக் கொடுக்க அவர்களுக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you give a special divine discernment to all the teachers to teach them.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray, our living Father. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and glorify God? தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். ஆராதனை செய்து முடிந்த பின்பு அவர்களை மீண்டுமாய் நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Children may go to their Sunday classes. At the end of the service, please bring them back. Praise be to God. Amen. Hallelujah. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் எங்களுடைய பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the mighty name of our Savior Jesus Christ, and on behalf of Bethany family, we welcome all those who are here and also those who are watching this via the live telecast. மறுபடியுமாக எங்கள் மத்தியிலே ரெவரண்ட் சௌந்தரராஜன் அவர்கள் சத்திர சிகிச்சைக்கு மூலமாய் போய் மீண்டுமாக எங்கள் மத்தியில் இருப்பதை இட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். We are greatly delighted that Reverend Soundarajan Ayya is in our midst after undergoing a surgery. நாங்கள் அவருக்காக நாங்கள் எல்லாருமா ஜெபித்திருந்தோம். மறுபடியுமாக கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து இந்த நாளிலே எங்களுடைய ஆராதனையிலே இணைந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கின்றார். We all prayed for his speedy recovery, and God has given the blessing that he is healed faster and has joined us in the service today. கர்த்தர் தாமே தொடர்ந்தும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தணும். Let Lord give him a long life and continuously lead him. எங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த தகப்பனாக வயதிலே முதிர்ந்தவராய் அவர் காணப்படுகின்றார். He is an elder statesman for all of us. ஆகவே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். So continuously keep praying for his good health. Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. Praise be to God's name alone. ஆயத்தத்தோடு இருக்கின்றீர்களா தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு? Are you all prepared to Praise be to meditate the God. word of Amen. God? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் தொடர்ந்தும் அவர் பேசுகின்ற தேவன். God is good and he continuously speaks to us. ஆகவே மனிதன் என்ன பேசுகிறான் என்பதை பாராதபடி ஆண்டவர் இந்த நாளிலும் என்ன பேசுகிறார் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். So we should always think of what God speaks to us, but not the man who can speak anything, but what God speaks to us. That's what we need to continuously think ஒரு of. சில காரியத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு பகிர்ந்து கொண்ட காரியத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து நாங்கள் தியானிப்போம். I would like to remind you of a few things that we've already shared and then cross over to the word of God from today. நாங்கள் பல வாரங்களாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகின்றோம். Continuously we are meditating the word of God on a particular theme. ஏன் ஒரு தேவ பிள்ளை சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். We are seeing that why should a child of God be planted and rooted in the church? அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம். ஏன் நாம் சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். So you and I have been accepted as children of God, and then why we need to be rooted and planted in a church? We are going அதற்கு ஆதாரமாக நாங்கள் சங்கீதத்திலே 92வது சங்கீதம் 13வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் இதில் எல்லாம் பார்த்த காரியங்கள் நான் சொல்லி மறுபடியும் இன்றைய நாளிலே வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்கின்றேன். As proof and evidence of those scriptures, we saw from Psalms 92 verse 13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருப்பார்கள். All those who are planted in a church will flourish. அப்ப ஏன் நாங்கள் நாட்டப்பட வேண்டும்? So why we should be planted? நானும் நீங்களும் செழித்திருக்கும்படியாக, So that you and I may flourish. இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையிலே நாங்கள் செழித்திருக்கும்படியாக நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். So in the life that we live in this world, we need to flourish, and therefore we need to be planted in the church of God. அப்ப செழித்திருப்பதற்கு நம்முடைய பங்குகள் என்ன? So what is our contribution for us to flourish? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய பங்கு என்ன நாங்கள் செழித்திருப்பதற்கு? So we are the children of God. So what contribution do we have to make for us to flourish? கொலோசியர் 2:6-7 நாங்கள் பார்த்து வந்தோம். We saw that in Colossians chapter 2 verses. தேவனுடைய பிள்ளைகளுடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We saw what is the responsibility or the part that the children of God needs to play. நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே நம்முடைய இரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். So we saw that we need to protect our salvation until the end, and those are the people who will flourish in the presence of God. அது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் இரட்சிப்பை காத்துக்கொள்வது
மாத்திரமல்ல, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே வேர் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். Not only that we need to protect our salvation till the end, we need to be rooted in the word of God. வேர் கொள்கிறது மாத்திரமல்ல, அவரின் மேலே நாங்கள் இணைந்து இசைந்து கட்டப்பட்டு வர வேண்டும். And not only be rooted, we need to be binded together in his word. அது மாத்திரமல்ல, கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். Not only be binded in him, we need to act in him. ஒரு ஆலயத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை செழித்திருப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்தும் அபியாசப்படுத்திக் கொண்டு வர வேண்டும். For a child of God to be prosperous or flourish in their lives, we need to continuously practice these in our lives. அவருக்குள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் போதிக்கப்பட வேண்டும். So if we are to act in him, then we need to be taught in him. எப்படியாக நாங்கள் போதிக்கப்பட முடியும்? How could we be taught? ஞாயிறு ஆராதனையிலே வருகிற பொழுது, When we come to a Sunday service, உபவாச இரவு வெளிப்புறவு ஜெபங்களிலே வருகின்ற பொழுது, or fasting or night prayer that we attend, நம்முடைய அனுதின தியானத்திலே நாங்கள் வேதத்தை தியானிக்கின்ற பொழுது, or on our daily meditation plan, when we நாங்கள் plan. அனுதினமும் போதிக்கப்படுகின்றோம். So we are being taught on a continuous basis. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு நல்ல போதகராக காணப்படுகின்றார். Holy Spirit is the very good teacher for us. அப்ப நாங்கள் ஆலயத்திலே செழித்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் வார்த்தையிலே நாங்கள் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க So வேண்டும். if we are to be flourishing in the presence of God, then we need to be continuously taught the அது word of God. தொடர்ந்து நடைபெற வேண்டிய காரியம். It is a routine that happens on a daily basis. அப்ப போதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். Therefore, the meditating the word of God should be in our lives on a daily basis. அப்ப போதிக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். So whatever we've been taught, we need to accept it in our faith. நாங்கள் போதித்த வண்ணமாய் போய்விடக் கூடாது. We should not be just taught and leave the அந்த promises as வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். it is. We need to have faith. அந்த வார்த்தைகளை நமக்காக நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். We need to practice this in those words in our life. அப்பொழுதுதான் நாங்கள் ஆலயத்தில் நாட்டப்படுகின்ற பொழுது செழித்திருப்போம். That's when we are planted in the church. We will be இன்றைக்கு நாங்கள் flourishing. போதிக்கப்படுகின்றோம், Today we have been taught. வார்த்தைகளை கேட்கின்றோம். We are listening to the ஆனால் scriptures. ஊன்றி நாங்கள் நாட்டப்படுவதற்கு சத்துருவானவன் அந்த விதிகளை எடுத்து போடுகிறான் நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய உள்ளத்திலே இருந்து. But instead of being rooted deeply, the enemy takes away those scriptures away from our hearts and minds. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லுகிறார். And with that, with prayers, you increase in that, he says. அப்படியாக நாங்கள் அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பெருகி வருகின்ற பொழுது, So when we increase in his words, நாங்கள் ஒரு சில காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். so we saw that we will continuously remain in a few things. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஊன்றி கட்டப்படுகின்ற பொழுது, When we are continuously binded together with Christ, நாங்கள் தொடர்ந்தும் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். we will remain in our faith. தேவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருப்போம். We will remain in his teachings. தேவனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்போம். We will remain in his love. தேவனுடைய அபிஷேகத்திலே நாங்கள் We நிலைத்திருப்போம். will remain in his anointing. தேவனுடைய கனியிலே நாங்கள் நிலைத்திருப்போம் We என்று will பார்த்தோம். remain in his fruits, we saw. அப்பொழுது அவனவன் தான் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே அவன் உறுதியாய் இருப்பான். So therefore, whoever who is called in their calling will remain firm. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நாங்கள் ஏன் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து we வருகின்றோம். are meditating as to why we should be planted in the church தேவனுடைய பிரகாரங்களில் அவர்கள் செழித்திருக்கும்படியாகத்தான் தேவனுடைய ஆலயத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் நாட்டப்பட்டு ஊன்றி கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். All of us should be planted in a church, in church, so that we could be prosperous or flourish in the presence of God. அப்ப நாங்கள் அப்படியாக நாட்டப்பட்டு உறுதியாய் கட்டி நாங்கள் வருகின்ற பொழுது, when we have been binded tightly with him, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் இருக்கின்ற பொழுது, when we remain true to our calling, நமக்காக தேவன் எப்படிப்பட்ட கிரீடங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். we also saw what type of crowns that Lord has for us. வாடாத கிரீடத்தை நாங்கள் பெறுவோம் என்று பார்த்தோம். So we saw that the crown that will never fade away. நித்திய கிரீடத்தை பெறுவோம் என்று பார்த்தோம். We saw that we'll receive the eternal crown. மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுவோம் என்று பார்த்தோம். We saw that we'll receive the crown of joy. ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுவோம் என்று பார்த்தோம். We'll receive the crown of life. யார் இப்படிப்பட்ட கிரீடங்களை பெறுவார்கள்? Who will receive these type of crowns? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுகிறவர்கள். Those who act worthy to their calling.
இப்படிப்பட்டவர்கள் எப்படியா இருப்பார்களா? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். And those people will be completely victorious. இந்த பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Be it in this world or in heavenly realms, that we will always be victorious. என்னென்ன பரலோக சுதந்திரங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? What are the heavenly inheritance that have been kept for us? தேவனுடைய பரதேசியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், Those who are victorious will eat the fruit of life in paradise. இரண்டாவது மரணத்தில் அவர்கள் சேதப்படுத்துவதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். We saw that they will not be harmed in the second death. புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்படும் என்று நாங்கள் பார்த்தோம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு And all those who are victorious, we saw that they will also receive a new name. ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We saw that they will receive authority over the nations. பிதாவின் முன்பதாக அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் இருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். We saw that we will proclaim the name of God in front of him. தேவனோடு எப்பொழுதும் உட்கார செய்கிறவராய் இருப்பார் என்று நாங்கள் பார்த்தோம். And we saw that we will always remain seated with God. பாருங்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இப்படியாக காணப்படுவார்கள் என்று நாங்கள் We பார்க்கின்றோம். saw that all those who are victorious will be like this. கடந்த வாதத்துக்கு முதல் வாதம் அப்படி இந்த எங்களுடைய ஊழியர்கள் எடுத்த தலைப்பும் இந்த செய்திக்கும் அங்கே அப்படியாக ஒத்து போகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. In the last few months, the topics that our ministers took and this topic today seems to synchronize together. சௌரநாதன் அவர்கள் சொன்னார்கள், பாவத்தின் மீது எப்படியாக ஒரு தேவ பிள்ளை வெற்றி கொள்வது என்பதை குறித்து அவர்கள் நமக்கு போதித்தார்கள் தேவனுடைய வார்த்தையை. Brother Nathan shared the word of God as to how a child of God could overcome sin. அப்ப ஆலயத்திலே நாங்கள் செலுத்தியிருப்பதற்கு நாங்கள் பாவத்தின் மேலே தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் நாங்கள் வெற்றி கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பாவம் நம்மை ஆளாதபடி கிறிஸ்து நம்மை ஆளுவதற்கு நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். So for the people to flourish in the presence of God, we need to commit ourselves so that sin does not rule us, but the Lord rules us. சகோதரர் மேரி அவர்கள் சொன்னார்கள், பரலோக குடியிருப்புக்குள் பிரவேசியுங்கள். And Sister Mary said, enter into the heavenly realms. யார் பரலோக குடியிருப்புக்குள் பிரவேசிக்க முடியுமாம்? Who could enter into heaven? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள், Those who are rooted and planted in the church of தேவனோடு God. இசைந்து இணைந்து செயல்படுகிறவர்கள், Those who are binded together and act according to His அவர்கள் தான் purpose. பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும். Those are the people who could enter into heaven. கடந்த 2 வாரங்களாக பாஸ்டர் சஞ்சய் அவர்கள் செய்தியை கொடுத்து வந்தார்கள். Last 2 weeks, Pastor Sanchia shared the word of God. மேலானவைகளை தேடுங்கள். Seek the things that are above. அதே போல ஆங்கில சபையிலும் கடந்த ஒரு சில வாரங்களாக கொலோசியர் 3வது அதிகாரத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து வருகின்றோம். And likewise in the English service, we are meditating the word of God for the last few weeks from Colossians chapter 3. அவர்களும் வல்லமையாக கர்த்தருடைய வார்த்தையை பயின்று கொண்டார்கள். And all those people who shared the word of God shared mightily as இப்படிப்பட்ட well. ஊழியர்களை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறதற்காக நான் கர்த்தரை And ஸ்தோத்திரிக்கின்றேன். I give thanks to God for giving us so much these type of ministers who preach the கர்த்தருடைய word. வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. We can see the word of God come mightily upon us. என்னை காட்டிலும் அவர்கள் மிகவும் சிறப்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை பயின்று More கொள்கின்றார்கள். than me, they are sharing the word of God wonderfully well. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்புகிறதை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. When we see the rise of ministers of this time, let God's name alone be glorified. இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். And they said, I run towards my target. இன்றைக்கு ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். Those who are planted in the church, we should have a target. அந்த இலக்கை நோக்கித்தான் நாங்கள் ஓட வேண்டும். We need to run towards that particular பந்திய target. பொறுமின் பரம அழைப்பை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We are running towards the heavenly treasures for us. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். the one who is victorious will inherit everything. யார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். Who? Only those who are victorious. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Those who are victorious in Christ Jesus. உலகத்திலேயும் இன்றைக்கு பார்க்கிறோம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் We இருக்கின்றார்கள். see that there are many people who are உலகத்திலே victorious in தான் the world. அவர்களுக்கு ஜெயம். They only have victory in the ஆனால் world. நித்தியத்திலே அவர்களுக்கு ஜெயம் அல்ல. There's no victory for them. ஆனால் in eternity. எங்களுக்கு இந்த பூலோகத்திலும் நித்தியத்திலும் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. But for us, we have this victory even in this heaven, in this earth as well as heaven. அதுதான் வித்தியாசம் காணப்படுகிறது. That is the difference between ஆகவே us தான் and இந்த them. காலையிலே நாங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம். That is why we are here this ஆகவே morning. தான் இன்றைக்கு நேரலை மூலமாக இந்த செய்தியை That கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். is why we are listening to this via the live telecast. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be completely victorious, my அவன் dear children. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். Those people who are victorious in சில everything will நேரத்திலே inherit. இப்பொழுது
இப்பொழுது உங்களுக்கு அந்த கரங்களிலே அது கிடைக்காமல் இருக்கலாம். Sometimes you may not receive it in your hands now, ஆண்டவருடைய வேளையிலே அவர் நிச்சயமாக அவர் தருவார். but at God's time He will definitely receive அது it. உங்களுக்கு தேவை என்றால் அவர் நிச்சயமாக தருவார். If you require it, He will definitely give ஆனால் it. காத்திருப்பது அவசியம். But it is important to wait. அவருடைய பாதத்திலே காத்திருப்பது மிகவும் முக்கியம். It is very important to wait on the feet of the அதனதன் Lord. காலத்தில் அதனதன் நேரத்தில் அவர் தருகிற தேவனாக And He is the இருக்கின்றார். Lord who gives the things at the right time. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள்? How many of you believe that? ஹalleluya. Amen. Hallelujah. இன்றைய நாளிலும் தொடர்ந்து நாங்கள் அதை தொடர் போதனையாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். We are going to today as well continue from those same type of teaching. ஜெயம் கொள்ளுகின்றவர்கள் தைரியமாய் போராடி கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசத்தை விட்டு விலகாது இருக்க வேண்டும். Victorious believers must fight courageously and never leave Christ. ஜெயம் கொள்ளுகிற மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், I want to repeat it again. நானும் நீங்களும் ஜெயம் கொள்ளுகின்றவர்களாய் இருக்கின்ற பொழுது When you and I are victorious, தைரியமாய் போராடி we need to fight courageously. கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசத்தை விட்டு விலகாது இருக்க வேண்டும். We need to not leave the faith that we have on Christ. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாய் இருக்கின்றது. That is the most important thing in our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. That is the most important thing in our life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு வேதத்திலே ஒரே ஒரு அதிகாரத்தை குறித்து எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றது யார் சொல்ல முடியும்? In the Bible there is about one chapter that we are going to say, one book that we are going to talk about. How many people can say how many chapters are in it? Sorry, யாராவது ஒரு கெஸ்? 4, ரைட். வேறு யாராவது? வேறு எனி கெஸ்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா ஒரே ஒரு அதிகாரம் உள்ள புத்தகம்? There's one chapter, one book in the Bible which has only one chapter. எஸ் எஸ், பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஒபதியா என்ற தீர்க்கதரிசியின் புத்தகம் அது ஒரே ஒரு அதிகாரத்தை குறித்ததாக இருக்கின்றது. You see at the Old Testament the prophet Obadiah's book is only one chapter. புதிய ஏற்பாட்டிலே அங்கே 4 புத்தகங்கள் சௌரன் சொன்ன மாதிரி பிலமோன், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் யூதா நிருபம். And as brother said, in the New Testament is Philemon, 2 John, 3 John, and the book of Jude. இன்றைய நாளிலும் நம்முடைய கவனத்துக்கு நாங்கள் யூதா எழுதின நிருபத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். So we're going to turn our Bibles to the book of Jude. எங்கே யூதா இருக்கின்றது? Where is Jude? யார் சொல்ல முடியும்? புதிய ஏற்பாடிலே இந்த புத்தகத்துக்கு முதல் சரி சொல்லுங்கள். வெளிப்படுத்தினல் விசேஷத்துக்கு முன்பதாக. It's in the New Testament, the book before the book of Revelation. ஆமென். எல்லாருமாய் நீங்கள் யூதாவின் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பார்க்கின்றோம் யூதா எழுதின பொதுவான நிருபம். And see the common letter of Jude. இது ஒரு முக்கியமான நிருபமாக இருக்கின்றது. It is an important letter. இது ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட நிருபமாக இருக்கின்றது. And this letter has only one chapter. ஆனால் பல ஆலோசனைகளை இந்த நிருபத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. But as children of God, we could learn a lot of advices from this one chapter. விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் என்று இந்த நிருபம் நமக்கு போதிக்கின்றது. This chapter teaches us that never leave or abandon your faith. விசேஷமா இந்த நிருபம் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். And we can see that this book has been written specifically for the Christians. பாருங்கள், சபையிலே ஒரு சில கள்ள போதனைகளை மறுத்துரைப்பதற்காகவே இந்த யூதா நிருபம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கின்றது. The book of Jude has been written specifically by the Holy Spirit to rebuke the false teaching in churches. பலவிதமான போதனைகள் இன்றைக்கு நாங்கள் ஜெயம் கொள்ளாதபடி நம்முடைய விசுவாசத்தை விட்டு இன்றைக்கு என்ன செய்கிறது, வழிவிலகி போகிறதுக்கு இன்றைக்கு அநேக ஊழியர்களை தேவ பிள்ளைகளை நாங்கள் காண்கின்றோம். So we see that many false teaching comes into the churches so that we could be deviated from the faith that we have to hold. ஆகவே தான் நாங்கள் ஜெயம் கொள்கின்ற வாழ்க்கை நாங்கள் வாழ முடியாதபடி இன்றைக்கு என்ன செய்கிறான் பிசாசு, தேவனுடைய விசுவாசத்திலே இருந்து நம்மை
விலக்கி விடுகின்றான். So what the enemy does is he takes us away from the faith that we have over God. ஆகவே நாங்கள் அந்த தைரியமாக நின்று அந்த விசுவாசத்திலே போராடி நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். So we must stand and fight courageously and be victorious in achieving our faith. இயேசுவே சொல்லிவிட்டார் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது. And even Jesus Christ said that you இந்த will have பூமியிலே troubles. நாங்கள் வாழ்கின்ற பொழுது நமக்கு உபத்திரவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். In the life that we live in this world, we will continuously have problems. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த விசுவாசத்தில் அதை போராடி ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So those who are victorious should achieve this completely stand against and fight இன்றைக்கு courageously. சபைகளிலே இந்த பொதுவான பிரச்சனை காணப்படுகின்றது. This common problem exists in all churches today. பலவிதமான போதனைகள் இன்றைக்கு சபைகளிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அங்கே நிலை தடுமாறி போகின்ற சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு போகின்றது. Many believers are confused by different types of sermons that have been preached in churches today. முதல் இரண்டு வசனங்களை நாங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது When we read the first two verses, அங்கே அவர்கள் வாழ்த்துதல்களை சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. we can see him putting his greetings forward. யாருக்கு எழுதுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. We can see who he is writing this to. வாசியுங்கள். See, read that. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட மன்னிக்கவும், முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. நீங்கள் பாருங்கள் யார் இந்த யூதாவாம்? Who is this Jude? சகோதரனாகிய யாக்கோபும் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனுமாய் இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். He is a servant of Jesus Christ and a brother of James. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். Each one of us have been sanctified or cleansed by God. இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டிருக்கின்றோம். We have been protected by Jesus Christ. அவர்களுக்கு அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. And to those who have been called in Jesus Christ. அப்ப இது மூன்றுக்குள்ளாயும் நானும் நீங்களும் வருகின்றோம். You and I will fall under all three categories. நாங்கள் தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். We have been sanctified by God. கிறிஸ்து இயேசுவினாலே காக்கப்பட்டு வருகின்றோம். We have been protected or saved by Jesus Christ. அது மாத்திரமல்ல, நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். And not only that, we have been called. அப்ப நமக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கின்றது. So this chapter, this book applies to us. சொல்லிவிட்டு அவர் வாழ்த்துகிறார், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. And having said that, he extends his greeting, mercy, peace and love be yours in abundance. இன்றைக்கு நாங்கள் ஒருவர் கிறிஸ்தவ சகோதரிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம். When we see a Christian brother or sister, we greet them. Peace with you. We say, God bless you. We say, அப்படி என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். we bless them. We greet வேதத்திலே them. நாங்கள் பார்க்கின்றோம், அப்படித்தான் அந்த நிருபங்கள் ஆரம்பிக்கின்றது. We see all the epistles are beginning like that with a greeting. தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who greet each other. எப்பொழுதும் நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be always be greeting each other. ஆகவேதான் வேதத்திலே பார்க்கிறோம், முதலாவது இரண்டாவது வசனங்களை நீங்கள் ஒவ்வொரு நிருபத்திலையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்த்துதல்களை சொல்லுகிறார். So therefore, if you read every epistles in the scriptures, first two verses probably will be greetings being brought about. இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. Mercy, peace and love be yours in இந்த abundance. மூன்று காரியங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் பெருக கடவது. And all these three things, mercy, peace and love, be increasing in each of ஜெயம் each கொள்ளி தைரியமாய் போராடுகிறவர்கள் இப்படியான காரியங்களிலே இன்னும் பெருகிறவர்களாய் காணப்பட Those வேண்டும். who are victorious and fighting courageously should be people who are increasing in abundance in these three. அப்பொழுதுதான் நாங்கள் நித்தியத்துக்குள்ளாக நாங்கள் செல்ல முடியும். That's when we could enter upon eternity. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் மூன்றாவது நாலாவது காரியத்திலே பாருங்கள். Having said that, in verses 3 and வாசியுங்கள் 4 he இப்பொழுது. says, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும்
பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. Dear friends, although I was very eager to write to you about the salvation we share, I felt I had to write and urge you to contend for the faith that was once for all entrusted to the saints. For certain men whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are godless men who change the grace of our God into license for immorality and deny Jesus Christ, our only sovereign and Lord. பாருங்கள், இந்த இடத்திலே அங்கே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும். So you need to contend courageously for the faith that you once all entrusted. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்துக்காக தைரியமாக நாங்கள் போராட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். So all those who are victorious will have to courageously continuously fight for your faith. இந்த சபையிலே ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. There is a particular problem that exists in this church. பக்க வழியாய் வந்து அந்த சபையிலே இருக்கிற விசுவாசிகளை சத்ரு என்ன செய்கிறான்? குழப்பிக் கொண்டிருக்கின்றான். The enemy secretly slipped in among the believers of this church and has confusing them. காரணம் என்ன? அவர்கள் ஜெயம் கொள்ளாதபடி. The reason for that is so they should not be victorious. முடிவரை ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். And those who protect their salvation until the end will be saved. அவ யார் ஜெயம் கொள்ளுவார்கள்? முடிவு பரியந்தம் தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிறவர்கள். So whoever who is victorious is the one who protects his salvation till the end. அப்ப அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளாதபடி சத்ருவும் என்ன செய்வான்? பலவிதமான சோதனைகளை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். The enemy will also continuously put you through different tests and trials and tribulations so that we are not victorious in our life. அப்ப நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டுமாம்? So what you and I should do, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்திலே நாங்கள் தைரியமாய் போராடி கொண்டிருக்க வேண்டும். we need to courageously fight in the faith that we have for Christ. தைரியமாய் நாங்கள் போராட வேண்டும். We need to fight courageously. இன்றைக்கு சில நேரங்களிலே ஒரு சில காரியங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். புஷ் அண்ட் When we have certain things that are running or affecting our lives, we get so tired and weary. ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கின்றது? But what does the Bible teach us? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் தைரியமாய் போராடி நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். Even amongst those circumstances, we need to fight courageously and stand against it. அப்பொழுதுதான் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்கின்றவர்களாய் இருப்போம். That's when we could live a life of victory. பாருங்கள், இந்த இடத்திலே மறுபடியும் நான் சொல்ல விரும்புகின்றேன். Once again, I would like to repeat at this moment. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். So while I was conscious to write to you about common salvation, அப்ப யூதா இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? so what does Jude say? ரட்சிப்பை குறித்து நான் எழுத நான் இருந்தேன். I was going to write to you about the salvation that we share. கருத்துள்ளவனாய் இருக்கையில், When I was thinking about it, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. but I felt I had to write and urge you to contend for the faith that was once and for all entrusted to the saints. ஏன் அவருக்கு அவசியமாய் கண்டது? Why did he feel important to write this? ஒரு காரியத்தை ரட்சிப்பை குறித்து அவர் எழுத வேண்டியவராய் இருக்கிற பொழுது, ஆனால் ஆவியானவர் பாருங்கள் உணர்த்துகிறார், நீங்கள் விசுவாசத்திலே தைரியமாய் போராடி நீங்கள் நிற்க வேண்டும் என்று எனக்கு அங்கே அவசியமாய் கண்டது. See, when he was intending to write about salvation, the Holy Spirit prompted him to write about the faith that we were to stare. ஏன் அவசியமாய் அவருக்கு கண்டது என்பதை குறித்து நாங்கள் 4வது வசனத்திலே அதற்கு விடையை காணலாம். And we can see the answer why it felt he had the urge to write about the faith that we need to contend with. வாசியுங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விவாகரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. For certain men whose condemnation was written about long ago have secretly slipped in among you. They are godless men who change the grace of our God into license for immorality and deny Jesus Christ, our only sovereign and Lord. சிலர் பக்க வழியாய் அங்கே என்ன செய்கிறார்கள்?
நுழைந்திருக்கிறார்கள். So some have slipped through, secretly slipped among them. அப்ப நாங்கள் ஜெயம் கொள்ளாதபடி சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாங்கள் சற்று நின்று நிதானித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்க So வேண்டும். when certain things appear in your life where we cannot be victorious, then we need to stop, take stock about it, and then think. எங்களை பக்தியற்று போக பண்ணுகிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது நாங்கள் நின்று சற்று நிதானித்து ஆராய்ந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். When godless people try to interfere with your life, then you need to stop, take stock about it, and then ஆகவே தான் சில நேரங்களிலே விசுவாசத்திலே நாங்கள் போராட வேண்டியதா இருக்கின்றது. that is why we need to fight for our faith continuously. இன்றைக்கு பக்க வழியாய் வருகிறது யாரு? Who slips through the side entrances? சத்துருவானவன். The enemy. நாங்கள் எவ்வளவுக்கு கர்த்தருக்கு நேரம் கொடுக்கின்றோமோ, The more time we give to God, எவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தருக்கு எங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கின்றோமோ, the more committed we are to do the work of God. எவ்வளவுக்கு நாங்கள் கர்த்தரை வாஞ்சியாய் தேடுகிறோமோ, How much we seek God with our desire. அவனும் பக்க வழியாக வந்து அதிலே இருந்து நம்மை பிரிப்பதற்காகவே அவனும் பல காரியங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருப்பார். The enemy will also continuously secretly slip into our lives and put thoughts that we are not supposed to entertain. ஆகவே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக தைரியமாய் நின்று விசுவாசத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ள நாங்கள் போராட வேண்டும். So therefore we need to be very careful and continuously fight for the victory. அப்படியாக நீங்கள் வீட்டிலே சென்று மீதியான காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். Go home and read the rest of the chapter. அங்கே 5 இருந்து 13வது வசனம் வரை அங்கே கள்ள போதகர்களை குறித்து அவர் கூறுகிறதை பார்க்கலாம். So verses 5 to 13 we can see him talking about false prophets. பின்பதாக 14 இருந்து 16 வரை வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகின்றார். From 14 to 16 we could see about the judgment that is about to come. மறுபடியும் விசுவாசத்தை விட்டு விலகாது இருப்பதற்காக ஒரு அழைப்பை 17 இருந்து 25 வரை கொடுக்கின்றார். From 17 to 25 we can see him making a call to preserve your faith. இன்றைக்கு நாங்கள் 17 இருந்து நாங்கள் தியானிப்போம். நீங்கள் வீட்டில் சென்று இந்த காரியங்களை நீங்கள் வாசியுங்கள். மறுபடியும் இந்த வாரம் கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். So we are going to start meditating from verse 17 onwards, but when you go home throughout this week continuously read this chapter. எப்படிப்பட்ட சுபாவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த யூதா எழுதுகின்றார். We see Jude writing about what type of attributes the people had those days. எப்படிப்பட்ட காரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்பதை குறித்து யூதா அவர்களுக்கு எழுதுகின்றார். Jude is writing us what type of times that they existed. பக்தியாய் நடவாதபடி அவபக்தியாய் அவர் நடக்கிறதை பார்க்க கூடியதாக இருக்கின்றது. We could see them acting in a godless manner. இன்றைக்கு நீங்கள் 14வது 15வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அவபக்தி என்று 4 தரம் அங்கே கூறுகிறதை நாங்கள் பார்க்கலாம். In verses 14 and 15 we can see the word ungodly mentioned 4 times. பக்தியிலே இருந்து அவபக்தியாய் அவன் திருப்பி விடுகின்றான். From godly he turns you to ungodly. அப்ப இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So we need to be very careful in the last days. பக்தியற்றவர்களாய் நம்மை ஆக்குவதற்கு பக்க வழியாக சத்ரு எப்பொழுதுமே வந்து கொண்டிருப்பான். The enemy will slip through without noticing through the side entrance to make us ungodly. நானும் நீங்களும் ஜெயம் கொள்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். You and I have been called to be victorious. அப்ப அந்த விசுவாசத்திலே தைரியமாய் நாங்கள் போராடி ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So in that faith we need to courageously fight and achieve victory. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே சத்ரு தோற்கடிக்கப்பட்டவன். In your life and my life the enemy has been defeated. எந்த அதிகாரமும் இல்லை. There is no authority for him. நம்முடைய காலின் கீழாக நாங்கள் நசுக்கி இருக்கின்றோம். We are stepping on him all the time. ஆகவே விசுவாச வார்த்தைகளை பேசி நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் தைரியம் கொண்டு நம்முடைய விசுவாசத்திலே பலப்பட்டு முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So we need to continuously inherit the promises of faith and continuously keep him under our foot. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். We are going to read verse 17. 17 இருந்து 19. 17 to 19. நீங்களோ பாருங்கள், முன்னாலே காரியங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது நீங்களோ பிரியமானவர்களே. யாரை பார்த்து கூறுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்களோ பிரியமானவர்களே. வாசியுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள்
பிரிந்து போகிறவர்களும் இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆவி இல்லாதவர்களுமாமே. Verse 17 to 19 says, "But you, beloved, ought to remember the words that were spoken beforehand by the apostles of our Lord Jesus Christ, that they were saying to you, in the last time there will be mockers following their own ungodly lusts. These are the ones who cause divisions, worldly minded and devoid of spirit." ஜெயம் கொள்ளாதபடி எப்படி சத்துருவானவன் போராட்டங்களை கொண்டு வருவான் என்பதை குறித்து இந்த காரியத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். So in the verses we just read, we can see what type of battles that the enemy will bring so that we are not victorious. வேதத்திலே இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த காரியத்தை குறித்தே முன்பதாகவே எழுதி இருக்கின்றார்கள். All the apostles mentioned in the Bible has already written about these problems. போராட்டம் இருக்கிறது. There is fight. தேவ பிள்ளைகளுக்குள்ளாக போராட்டம் சத்துருவானவன் கொண்டு வந்து கொண்டிருப்பான். The enemy will bring so many troubles and trials to every நாங்கள் child of God. விசுவாசத்திலே போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And we need to be people who fight in our faith to achieve the நாங்கள் victory. நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who are நாங்கள் rooted. கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க We வேண்டும். need to be people who bear fruit. கர்த்தருடைய வருகையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be ascended in the coming of Jesus அப்ப Christ. நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாங்கள் போராட்டங்களை போராடி நாங்கள் வெற்றியை கொண்டு கர்த்தருக்குள்ளாக நிலை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be people who continuously fight and achieve victory and remain in Christ. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் பலவிதமான எச்சரிப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். The apostles are continuously giving us repeated warnings. அப்ப நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So you and I need to be very careful. ஆசீர்வாதங்கள் நல்லது. Blessings are good. ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. And we also need those blessings. ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் We தேவை. need healing. நல்ல சமாதானம் சந்தோஷம் தேவை. We need peace and joy. அதை கர்த்தர் தருவார். God will give that. நாங்கள் விசுவாசத்திலே தைரியமாய் போராடி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் இருக்கின்ற பொழுது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். When we fight courageously and achieve the victory, then we can see us living in Christ. ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். மறுபடியும் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். See, we just read these words have been spoken beforehand by apostles, so we would like to bring you back to those verses. எப்பொழுதும் நமக்கு எல்லாருக்குமே சிறந்த உதாரணம் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். Apostle Paul is a great example for all of us. அவர்தான் பாருங்கள் இந்த புதிய ஏற்பாட்டிலே அதிக புத்தகங்களை எழுதினவர் அவர்தான். He is the person who wrote more epistles in the New Testament. அவர்தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாய் இருக்கிறார். And he is a great benchmark or இயேசு example for கிறிஸ்து us. தான் முதன்மையானவர். Jesus Christ is a primary example. அவருடைய ஊழியராக பவுல் காணப்படுகிறார். And as minister, Paul appears. அப்ப எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine the life of our அவர் Apostle எப்படியாக Paul. முடிவு பரியந்தம் அவர் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக We இருக்கின்றது. can see what type of life that he lived and he achieved victory at the end. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இன்றைக்கு என்னத்தை கூறுகின்றார்? And that type of a godly person, what does he say? நீங்கள் அப்போஸ்தலர் 20:22 இருந்து வாசியுங்கள். ஒவ்வொரு வசனமாய் வாசிப்போம். And we'll turn our Bibles to the Acts chapter 20 verse 22 onwards. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அவருக்கு நடக்க போகிற காரியங்களை அவர் அறிவார். எங்களுக்கு நடக்க போகிற காரியங்கள் நாங்கள் அறிவோமா? He knows what is going to happen to him, but நம் do we know? ஒருவருக்குமே தெரியாது எங்களுக்கு என்ன நடக்க போகிற காரியம். None of us will know what is going to happen to us now. எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். And he says that I do not know what will happen to me மறுபடியுமாக there. எருசலேமுக்கு போகின்றார். He's going to go to Jerusalem அப்ப again. அங்கே என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர் அறியாது இருக்கின்றார். So he will not know what is going to happen to him there. வாசியுங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். போதும். in English. I only know that in every city the Holy Spirit warns me that prison and hardships are facing me. அவர் சொல்லுகிறாரா நான் போகிற இடமெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் என்று. And is he saying that God will proclaim all blessings wherever I go? பவுல் சொல்லுகிறார் தனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் மூலமாக உணர்த்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். The Holy Spirit solemnly testifies to him that in every city that prison, afflictions,
trials waits him. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லுவாரானால் உனக்கு கட்டி இருக்கிறது உபத்திரம் இருக்கு என்றால் இது என்னென்று நாங்கள் விட்டு விட்டு போயிடுவோம் The விசுவாசி Holy Spirit will tell us that you have prison and problems and hardships, we will run away. ஏனென்றால் எப்பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். Because we always seek and long for the blessings. ஆசீர்வாதம் தேவைதான். It is important to have these blessings. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விசுவாசத்திலே தைரியமாய் போராட வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். What I am trying to emphasize is we need to fight courageously in that victory so that we can continue to inherit these blessings. அப்ப அவருக்கு அங்கே ஆவியானவர் மூலமாக தனக்கு கட்டுகள் வரும், உபத்திரவங்கள் வரும் என்பதை குறித்து ஆவியானவர் மூலமாய் பட்டணங்கள் தோறும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து தைரியமாய் அவர் முன்னேறி செல்கிறார். அப்படி கட்டுகள் உபத்திரவங்கள் வரும் என்று அவர் பின்மாற்றமாய் போகவில்லை, பின்தங்கி போகவில்லை, கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை, கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. அவர் மறுபடியும் சொல்கிறேன், எனக்காக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் முன்னேறி செல்கிறேன். So despite the Holy Spirit warning him that he's going to have prison and hardship in every city that he goes, he never rebuked Christ or rejected Christ or backslided. He boldly stepped forward and achieved the victory that was meant for him through whatever the trials. அடுத்ததான் சுவாரஸ்யமான வார்த்தை அவர் சொல்கிறார். The next verse is the most interesting aspect that he mentioned. கட்டிகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, வியாதிகள் வேதனைகள் இருக்கிறது, ஆனாலும் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். And he says that he knows that he's going to have hardship, trials and turbulence, but he says, however, I can't consider this nothing. ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். I will not worry about anything. காரணம் என்ன? அவர் விசுவாசத்திலே தைரியமாய் போராடி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்குள்ளாய் மரித்த ஒரு தேவ மனுஷன். Because in faith he achieved victory, courageously fighting against all the things, and he achieved that in Christ. கட்டிகள் வருகிறதா? There's hardships, உபத்திரவங்கள் வருகிறதா? there's trials, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு சமாதான குலைச்சலாய் இருக்கின்றதா? there's the peace being disrupted in our அல்லது lives, போனால் ஏதோ நம்முடைய சிந்தனையை வாட்டிக் கொண்டிருக்கின்றதா? or is something affecting our thoughts, அல்லது போனால் ஏதோ ஒரு தடையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? or there's a barrier in our lives. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள். But Lord Jesus Christ tells us today is do not worry about anything. நீங்கள் விசுவாசத்தில் தைரியமாய் இருந்து போராடிக் கொண்டிருங்கள். Be courageous in your faith and continue to fight. உங்கள் துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says, I'll turn your sorrows into joy. அப்ப இந்த காலையில என்ன துக்கங்களாய் நீங்கள் இந்த இடத்திலே காணப்பட்டாலும் உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, whatever the sorrows that you are suffering this morning, He is able to change நானும் them into நீங்களும் செய்ய joy. வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீர்கள். What you and I need to do is not worry about பல anything. காரியங்களை பக்கவழியாய் சத்துரு நம்முடைய சிந்தனையிலே போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றான். The enemy is continuously slipping through the side entrance in our lives to put நம்முடைய many things. விசுவாசத்தை குறைச்சலுக்காக அவன் போட்டுக்கொண்டே இருக்கின்றான். And he is putting this to disrupt our அப்ப faith. இங்கேதான் போராட்டம் நடைபெறுகிறது. And the fight is happening here. இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார், God is saying something today. சத்துரு ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். The enemy is saying something else. அப்ப நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். But we are the ones who are fighting it. பவுலுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்களிலே பவுல் காணப்பட்டார். And even in the life of Apostle Paul, he suffered the same fate. அவருக்கு நன்றாக தெரியும் தனக்கு கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. He really well knew that he has பல hardship. உபத்திரவங்கள் இருக்கின்றது. That he's going to have many prison sentences. ஆனாலும் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். But yet I am not going to worry about இன்றைக்கு ஒரு anything. நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை இன்றைய நாளில் நாங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி நம்முடைய விசுவாசத்தில் தைரியமாய் நாங்கள் இருந்து நாங்கள் கிறிஸ்துவுக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது நாங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை தேவ பிள்ளையே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கின்றேன். So my dear children of God, I would like to tell you today that if you do not bother about anything but achieve the victory through the courage that you have in your faith, then you will not have any problem. சொல்லிவிட்டு சொல்கிறார், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். If only I may finish the race and complete the task that Lord Jesus has given me, the task of testifying to the gospel of God's grace. கர்மியான தேவ பிள்ளையே,
My dear child of God, இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய விருப்பம் என்ன? what is yours and my desire? நம்முடைய விருப்பம் என்ன? What is our desire? நினைத்து பார்க்கின்றோமா? Are we thinking about it? வீடு வேண்டுவது, To buy a house? அளவுக்கு மிஞ்சி வேண்டுவது. To buy more houses than what we require? வீடு தேவை, It is important that we பணம் have a தேவை, house. Money is important. வேலை செய்யணும். We need to work. ஆனால் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் அவைகளை சேகரிக்கிறோம் But with என்பதை what குறித்து intent- நாங்கள் ஆராய்ந்து பார்க்க But we வேண்டும். need to examine with what intention we are seeking this. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தையே நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். I would like to complete the task that Lord Jesus has given me. அருமையான தேவ பிள்ளையை, நாங்கள் நம்முடைய ஓட்டத்தை எப்படியாக நாங்கள் ஓடுகிறோம்? My dear children of God, what type of a race are we running? எப்படி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம்? How would you like to finish your race? நம்முடைய ஓட்டத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு முடிக்க விரும்புகிறோமா? Would you like to finish your race with joy? அப்ப நாங்கள் விசுவாசத்தில் போராடி தைரியமாய் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். So in faith we need to courageously fight and achieve a victorious life. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Whatever the task the Lord Jesus has given us, we need to make every effort to achieve or fulfill it. இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். God has given different ministries to each one of us. சுவிசேஷம் சொல்லுவதே அவர் கொடுத்த ஊழியம். And to say spread the gospel is a ministry that He's given us. அப்ப நாங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்று. So none of us can say that I don't have a calling for any நம் ministry. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷ அழைப்பு, சபையாக நாங்கள் சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. And it says as a church we need to spread the gospel. அப்ப நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். So we need to continuously தொடர்ந்து spread the gospel. சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். We need to continuously spread the gospel. இப்பொழுது அல்ல, ஒரு நாளிலே அவர் ரட்சிக்கப்படுவார்கள். Not today, but they might be saved one day. இன்னைக்கு அப்படி ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு அநேகரை நாங்கள் சபையிலே காண்கின்றோம். And we see many people in the churches, those who have been saved through the gospel that was spread. ஆகவே நாங்கள் நம்முடைய விசுவாசத்திலே தைரியமாய் நாங்கள் போராட வேண்டும். So in our faith, we need to fight courageously. கடைசியாக வாசித்து நாங்கள் ஜெபித்து நிறைவு செய்யலாம். Finally, let us read. 28 இருந்து 30வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாருங்கள், ஆகையால் அங்கே சொல்லிவிட்டு சொல்கிறார், தேவன் இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு 28 சொல்லுகிறார், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். Keep watch over yourself and all the flock in which the Holy Spirit has made you overseers. இன்றைக்கு சபையிலே தேவன் மேய்ப்பர்களை, மூப்பர்களை, தலைவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். God has given pastors, elders, leaders to a particular church. எபேசு சபையிலே இருக்கின்ற தலைவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை அவர் கூறுகின்றார். And he looks at the leaders at the church of Ephesus and saying these words. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. The churches that God earned through His own blood. நம் ஒவ்வொரு இந்த பூமியில இருக்கின்ற ஒவ்வொரு சபைகளும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. Every church that exists in this world is inherited or earned by God through His own blood. பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்து மந்தையில் முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். And watch over yourself and all the flock in which the Holy Spirit has made you overseers. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்தையும் முக்கியமானவர்கள். அவர்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். So every flock in the church is very important and we need to keep watch over them. பக்க வழியாய் வந்து விடுவான் சத்துரு. The enemy will appear through அவர்களை the side. பாதுகாக்கணும். We need to protect them. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். We need to give them refuge. அவர்களை ஆவியிலே விசுவாசத்திலே பலப்படுத்த வேண்டும். We need to strengthen them in the spirit கட்ட and வேண்டும். faith. We need to bind them. அதைத்தான் இன்றைக்கு ஊழியர்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். That is what ministers we are doing today. அப்ப நாங்களும் இன்னுமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் தைரியத்திலே, நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்க We வேண்டும். need to continuously fight to live a victorious life in our faith. அவர் சொல்லுகிறார், நான் போன பின்பு ஒரு நாளிலே நான் போன பின்பு. And he said, one day after my time. பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே வரும். And he says, after I leave, savage wolf will come amongst you. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
Even from your own number, men will arise and distort the truth in order to draw away disciples after them, மாறுபாடான காரியங்களை போதிப்பார்கள். and teach you there are things that are not supposed to distort the truth. ஆகவே ஜெயம் கொள்கிறவர்கள் நாங்கள் தைரியமாய் போராடி கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். So those who are victorious will have to fight courageously and achieve victory through Christ. நேரம் போய்விட்டது. ஆகவே பின்பதாக வருகிற காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து இந்த யூதா நிருபத்தை நாங்கள் பார்ப்போம். So because of lack of time, we will continually meditate, or we continue to meditate from the book of Jude at a later date. நீங்கள் உங்களுடைய வேத வசனங்கள், நீங்கள் வளமையாய் வாசிக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொண்டே தியானியுங்கள். So whatever the scriptures that you are continuously reading, continue to read and meditate them. அதே நேரத்திலே யூதா நிருபத்தையும் நீங்கள் வாசியுங்கள் நேரமுள்ள நேரத்திலே. At the same time, if you are able to read this book of Jude as well, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். the Holy Spirit speak to each one of us. நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட அவர் எங்களுக்கு கிருபை செய்வார். He will give us the grace to strengthen in our faith. ஆகவே தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் காணப்படுவோம். So let us remain firm in that faith. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless each one of you. இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம்.